ஷே நியமாக பேசுகிறேன்ப்பா. சனீஸ்வரி 2 பேரும் எங்கள் கூட நீங்கள் 2 பேர் வரணும், சரியா? உத்தரவு போட்டார் நீதி அரசர் கணக்கு போட்டார். 4 பேருமே போங்க அப்படின்ட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கே. இப்போ தான் உலகத்தை பார்க்க என் கணவர் முனியப்பன் கூப்பிட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. முனியம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பார்த்ததே இல்லை. எங்கள் கைலாசத்தில் கல்யாணம் முடித்து கூப்பிட்டு போக மாட்டார். முனியப்பன் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டார். இவர் பெரிய ஆள், பெரிய வில்லை. எப்பொழுதும் சுருட்டு அடிக்கத்தான் செய்வார். சுருட்டு அடிச்சுக்கிட்டே போவார். சுருட்டு மயக்கத்துக்கு உள்ள ஆள். அப்போ 7 ஜென்மத்துக்கு முன்னாடியே சுருட்டு. இப்போ தான் சுருட்டு. அப்போ இந்த மலைகளில் இருக்கும் அந்த இலைகளை திரித்து அடிப்பார். அப்படியே சாப்பிடுவார். அவர் அப்படியே மிதந்து போன மனுஷன். சந்தோஷம். என்னப்பா பார்வதி மகளா? பார்வதி மகளை 7 ஜென்மத்துக்கு முன்னாடி கைலாசத்தில் நம்மெல்லாம் தூக்கி விளாண்ட பிள்ளைகள், விளாட வச்ச பிள்ளைகள். 3 பிள்ளைகளுமே விளாண்ட பிள்ளைகள். 7 ஜென்மத்துக்கு அப்புறம் இப்போ தான் உட்கார்ந்துருக்கார் பூமியில். பிள்ளைகள் பார்க்கணும், மகளை பார்க்கணுமா? அது இவருக்கு தான் தெரியும், முனியப்பனுக்கு தான் தெரியும். நவநாத் மகாராஷ்டிராவில் உள்ள கணக்கு நவநாத் அவருக்கு தான் தெரியும். பார்ப்போம், கண்டிப்பாக மகளை பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். அங்கே சரஸ்வதி இருக்கா, அவளையும் பார்க்கணும். சந்தோஷம். எல்லாமே எல்லாம் அனுவனியமாக நம்ம இருந்த இடம், அனுவனியமாக போன இடம் சரஸ்வதி. அங்கே அவளையும் நான் பார்க்கணும். முனியம்மா நானும் ரொம்ப அனுவனியமாக இருப்போம். இவர் முனியப்பன் ஈஸ்வரன் கடவுளை அண்ணங்கிற வார்த்தை மறு வார்த்தை பேச மாட்டார். அவருடைய கணக்கு வேறு. அது அவங்களுக்குள்ள பரீட்சைகள், அவங்களுக்குள்ள விளையாட்டு. இது மதமாக பிரித்து விட்ட கணக்கு. நவநாத் மகாராஷ்டிராவில் முக்காடு தொப்பி தாடி இதோட சொல்லி முடிச்சிருவார். அவனுடைய கணக்கு அவனுங்களுக்கு தெரியும். எல்லா இவர்களுக்கு பூரா படையை வச்சு திம்மான், உயிர் பலியை வச்சு சாப்பாடு கொடுப்பான். அது தப்பு. மகாராஷ்டிரா எல்லாமே முடிச்சிட்டார். உலக நாடே முடிச்சிட்டார். முக்காடு தொப்பி தாடி. இவருக்கு எந்த இது வைக்காத, உயிர் பலி அடிக்காத, உயிர் பலி வைக்காத. உனக்கு நான் கொடுக்கணும் முனியம்மா, கொடுத்துட்டேன். நாங்கள் சோடி சேர்ந்தாச்சு. 2 பேர் வருவோம். சனீஸ்வரி 2 பேர், 4 பேர் வருவோம். உலக நாடு. பெண்ணுக்கு பெண்ணு, ஆணுக்கு ஆண். சேட்டையை நெரிச்சு அப்படியே குப்பரை போட்டு மிதிச்சிருவோம் பெண்ணை. ஆணை அவங்க 2 பேர் மிதிப்பாங்க. அவ்வளோ பெரிய சேட்டை பண்ணி வச்சுருக்கான். என்ன சனீஸ்வரி என்னமோ கேட்ட? அது விமானம், அது மகளை இராணுவ முப்படை தான் கூட்டு வருவாங்க. அந்த கணக்கு எனக்கே தெரியும். ஆதியில் மகளை மகாராஷ்டிராவில் போடுவார். 7 ஜென்மத்துக்கு அப்புறம் வச்சு நடத்துவார். உலகமே நடத்துவார். உலகமே திரை லோகத்தில் விடுவார். கணக்கு கடவுளால் தான் முடியும். அது முப்படை இராணுவம் தான் வரும். அதுக்கு ஸ்தலம் இங்கே போட்டார்ல. அன்றைக்கி நாங்கள் உட்காந்துருந்தேன், கேட்டுக்கிடந்தேன். இங்கே தான் ஸ்தலம். இதில் எல்லாரும் உள்ளே மாட்டிடுவான். இது 7 ஜென்மத்துக்கு சேட்டை பண்ணம் பூரா சுற்றி அப்படியே அப்படி ஒரு பம்பரை குத்து விளையாட்டு விளையாடும். சின்ன பிள்ளைய பம்பரை குத்து விளையாடும். சின்ன பிள்ளைய வீடு கட்டி விளையாடுமா, புரியுதா? சின்ன பிள்ளைய என்ன விளையாட்டு விளையாடும் அந்த மாதிரி இப்போ விளையாண்டுக்கிட்டு இருக்கான் சுற்றி. அது இவர்கிட்ட முடியுமா? முனியப்பன் 8ஆம் நாட்டு சனி. இனிமேல் தான் விளையாட்டு ஆரம்பம். போவோம், கிளம்புவோம். நீதி அரசர் உத்தரவிட்டார். அங்கேருந்தே உத்தரவு விடுதார். முக்கால் சத்தியம் உத்தரவை இட்டார். உத்தரவு கொடுத்துட்டார். நீதிமன்றத்துக்கும் போகணும். 4 பேருமே நீதிமன்றத்துக்கு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டு டெல்லி முக்கால் சத்தியம்.